இந்த வீடியோவில் நம்ம சொரக்காய் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது துதி ஹல்வா அல்லது லௌக்கி ஹல்வா எப்படி வேணால் சொல்லலாம். நம்ம ஊரில் அதை சொரைக்கான்னு சொல்லுவோம். துதி ஹல்வா பண்ணுறதுக்கு ஒரு சொரைக்காய், அதாவது இது ஒரு கிட்டத்தட்ட 3/4 கிலோ இருக்கும், அதை எடுத்துன்னு இருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 பக்கத்தையும் ஓரத்தை கட் பண்ணிவிட்டு நல்லா அதில் இருக்கிற தோலியெல்லாம் நல்லா பீல் பண்ணி எடுத்துடணும். க்ளீனாக எடுத்ததுக்கப்புறம் அதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். அதில் நடுவில் இந்த விதை பார்ட்டு இருக்கும், சீடு இருக்கும், அது டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால அதை எடுத்துடலாம். நான் அதை 4ஆக கட் பண்ணி அந்த சீட் பார்ட்டை மட்டும் வெட்டி எடுத்துடுறேன். இதே மாதிரி எல்லாத்துலேயும் எடுத்துடணும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு கிரேட்டரை வச்சு நல்லா அதை துருவிக்கணும். இதை அரைக்கிறத விட இதே மாதிரி துருவிட்டு பண்ணுறதே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எல்லாத்தையும் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. துருவின சொரக்காது. இப்போது ஒரு பேன் எடுத்துட்டு இல்லை 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் முந்திரி பாதாம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் நட்ஸு எதெல்லாம் ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த நட்ஸை எடுத்ததுக்கப்புறம் அந்த நெய்யிலேயே துருவி வச்சுருக்கிற சொரைக்காவை நல்லா வதக்கிக்கணும். இந்த வதக்கிறதே அதுலேருந்து இதே மாதிரி தண்ணி விட்டுக்கும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் பால் சேர்க்க போகிறேன். ஆவின் க்ரீன் பாக்கெட் பால் தான் நான் ஒரு 1/2 லிட்டர் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா கொதி வர வரைக்கும் ஸ்டவ்வை பெருசாக வச்சுக்கலாம், ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ லேசாக கொதி வர ஆரம்பித்தாச்சு. இனிமேல் ஸ்டவ்வை நம்ம சிம்மில் வச்சுக்கலாம், அல்லது மீடியமாக வச்சுட்டு நம்ம கையோட கலரிண்டே இருக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக இறுகிண்டு வரும். இந்த சொரைக்காய் நல்லா வெந்துடுத்துனா நம்ம சர்க்கரை ஆட் பண்ணலாம். இப்போ பார்க்கலாம் வெந்திருக்கான்னு. நல்லா வெந்துடுத்தும். இந்த பால்லையே நம்ம வேக வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதோட ஒரு 100 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். வெந்ததுக்கப்புறம் சேர்த்தா தான் நமக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இல்லைன்னா அந்த சொரைக்காய் வேகாமல் கருக்கு கருக்குன்னு இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கலரிண்டே இருக்கணும். பால் நல்லா இறுகி சொரைக்காவும் பாலும் நல்லா சேர்ந்துட்டு இந்த அளவுக்கு ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. இது எந்த மாதிரி இருக்குது பாருங்க பதம். இந்த அளவுக்கு கெட்டியாகணும், ஒட்டாமல் வரணும். பேனில் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை அணைச்சிடலாம். கடைசியாக ஏலக்காய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளவுதான், சொரைக்காய் ஹல்வா ரெடி. அதாவது துதி ஹல்வா ரெடி.
ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.